அண்ணே, நான் இப்படி உன்னை கூப்பிட்டா உனக்கு பிடிக்குமா என்னன்னு கூட தெரியாது. நீ எப்பவுமே தங்கச்சின்னு நினைச்சதே இல்ல. அதெல்லாம் பத்தி கூட கவலைப்படலண்ணா. ஆனா இப்போ நான் பேசிதான் ஆவேன். அத நீ கேட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்லண்ணா. அம்மா அம்மான்னு எப்ப பார்த்தாலும் உயிரை விடுற. போட்டோ வச்சு வச்சு பார்த்தா மட்டும் போதுமா? அதே மாதிரிதான் இப்ப தாத்தாக்கு ஒண்ணுனாலும் துடிக்கிற. இப்போ தாத்தாக்கு ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியலையேங்கிற கவலையில தானே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இங்க பாருன, இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நீ எதுவுமே பண்ணல. தாத்தாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருன. எனக்கு பயமா இருக்குன்னு. பொம்மி வாழ்க்கை தன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுங்கிற குற்ற உணர்வுல அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா நீதான். அது மட்டும் புரிஞ்சுக்கோ. பாப்பா என்னாச்சுங்க? மாமா அப்பா மாமா எனக்கு ஒண்ணு இல்ல. விடு விடு கேளுங்க. விடுடா. மாமா இப்ப எப்படி இருக்கு? என்னாச்சு? டாக்டர் வர எல்லாம் சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு? வேணாம் விடு. நான் சித்தார்த் கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருக்கீங்களா? ஆமா. சித்தார்த், இப்படி உட்காருப்பா. சித்தார்த், நீ என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நீ எனக்கு பிடிச்ச பேரன்பா. இந்த வீட்டோட தலை பேரன். உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு ஆசைப்பட்டிருக்கேன்பா. இங்க பாரு, உன்னை இக்கட்டான சூழ்நிலையில தள்ளுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறப்போ எனக்கு வேற வழி இல்லப்பா. உங்ககிட்ட கேட்கக்கூடாத கேள்வி ஒண்ணு கேட்க போறேன்பா. ஒரு பொண்ணு வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லப்பா. அவ படுற கஷ்டமும் அவ விடுற கண்ணீரும் நம்ம குடும்பத்தையே பாழாக்கிடும். நம்ம வீட்லயும் கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்கப்பா. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கப்பா. மனுஷ ஜென்மமும் நாம எடுத்து வர்றதே அன்பு செலுத்துறதுக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கும் தான். உங்க அம்மா அப்படித்தான் வாழ்ந்தா. அவ தியாகங்கிற வார்த்தைக்கு உதாரணமா இருந்தா. என்ன ஒண்ணு, அவ செஞ்ச விஷயங்கள் எதுவுமே உங்க அப்பனுக்கு பிடிக்கல. அதனால விலகி நின்னுட்டான். அப்படி விலகி நின்னதும் உங்க அம்மாவை அவன் நல்லபடியா பாத்துக்கலங்கிறது தானே இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு பத்து மேல இருக்கிற கோபம். அப்படி இருக்கிற நீ இந்த நேரத்துல என்ன செய்யணும்னு கொஞ்சம் யோசிப்பா. உங்க அம்மாவோட ஆசைய உன்னால கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். அதுக்கான மனசு இருந்தா போதும்பா. பார், நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாவமோ பழியோ வந்து சேர்ந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தார்த். அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். பிளீஸ், ஜெகதீஷ் செஞ்ச தப்ப நீ சரி பண்ணுப்பா. தாத்தா இருப்பா,
நான் பேசி முடிச்சிடுறேன். உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து உனக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்கேன்பா. இப்ப தாத்தா முதல் தடவையா எனக்கு ஒண்ணு வேணும்னு உங்ககிட்ட கேட்க போறேன். அதை நீ தட்டாம செய்வியா சித்தார்த்? என்னங்க, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமே. இல்லம்மா இல்ல, இப்ப எனக்கு பேசணும். நான் கண்டிப்பா பேசணும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதில்லப்பா. பொம்மிய நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. பொம்மிய நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சித்தார்த். பிள்ளையாரப்பா, எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏன் தலையெழுத்தையும் நீ எழுதிட்ட போல இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் தப்பா எழுதுன? எப்ப பார்த்தாலும் எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. எனக்கு நடக்கிறதுனால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்ன பத்தி யோசிச்சு யோசிச்சு தானே அம்மா தாத்தா எல்லாரும் நோயாளி ஆயிட்டாங்க. இங்க பாரு, தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு என்னால தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு பாவம். அவரு உடம்பு உடனே சரி பண்ணிரு. சாதாரண மனுஷன் இல்ல பிள்ளையாரப்பா, அவரு கடவுள். இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கும் மேல. அந்த வீட்டுக்கு சும்மா அதிரசம் விற்க போன என்ன போட்டியில கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தவரு இப்ப கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இப்படி உதவுற மனசு இருக்கிற அவரை எப்படியாவது சரி பண்ணிரு பிள்ளையாரே. அவர் எங்களுக்கு வேணும், சரியா? சொல்லு, அவருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? சொல்லு, ஒன்னும் ஆகாதுல்ல? சொல்லு சார். தாத்தாக்கு உடம்பு சரியாயிரும்ல? அவருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லல்ல? சொல்லுங்க. நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க, தாத்தாக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லுங்க. அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல? அம்மா அம்மான்னு எப்ப பார்த்தாலும் உயிரை விடுற. போட்டோ வச்சு வச்சு பார்த்தா மட்டும் போதுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நீ எதுவுமே பண்ணல. பொம்மிய நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. பிள்ளையாரப்பா, அவரு கடவுள். இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கும் மேல. சித்தார்த்த சார், தாத்தாக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்காருல்ல? சொல்லுங்க சார். சார் 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 சொல்லுங்க. சித்தார்த், என்னப்பா இது? என்ன நடக்குது இங்க? சித்தார்த், என்னடா இது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?
நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இது விளையாட்டு காரியம் கிடையாது. அத்தை, நான் ஒன்றும் விளையாடல. நான் என்ன பண்றேன்னு புரிஞ்சுதான் பண்றேன். இங்க பாருங்க தம்பி, என் பொண்ணோட வாழ்க்கை ஏற்கனவே கெட்டு போச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசிச்சுதான் பண்றீங்களா? அம்மா வேணாம்மா, வேணாம் சொல்லுமா. உட்காரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல சுத்தமா எனக்கு விருப்பமே இல்லை. இவங்க வீட்டுக்கு நடுராத்திரில வந்த முத நாளே நான் சொன்னேன், வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு. என்ன யோசிக்கிற? உட்காரு. என்ன மன்னிச்சிருங்க சித்தார்த்த சார், என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. ஏன், என்னாச்சு? என்ன பொம்மி, என்னடி உன் பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தாம்மா. பேசாம நேரா போய் பார்த்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கண் காணாத இடத்துக்கு போயிடலாமா? புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமா? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஊர்ல பிரச்சனை நடந்ததும் பயந்து ஓடி வந்திருக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் எதிர்த்து நின்னு இருக்கணும், போராடி இருக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் கடவுளோட விருப்பம்னு விட்டுருக்கணும். ஆனா ஓடி வந்தது பெரிய தப்புமா. நான் எவ்வளவு தடவை உன்கிட்ட சொன்னேன், பொம்மி மனசுல உரம் இருக்கிறவ, அவளால பொறுப்பெடுத்து உன்னை பாத்துக்க முடியும், அவளாலேயே அவளையும் பாத்துக்க முடியும். என்ன பத்தி நீ எந்த கவலையும் படாத, கல்யாணம் எல்லாம் பண்ண வேணான்னு சொன்னல. நீ எப்பவாவது என் பேச்ச கேட்டிருக்கியா? நீ கேட்டிருந்தேன்னா எனக்கும் சரி நமக்கும் சரி இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்காது. ஏற்கனவே இன்னொருத்தரோட கல்யாணம் நிச்சயமாகி நடக்க இருந்துச்சு. அவரை திடீர்னு பண்ணிக்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. இப்போ இன்னொருத்தர் வராரு. இது என்ன கருணை காமிக்கிறதுக்கா? இந்த கருணையெல்லாம் நான் ஏத்துக்கணுமா? இல்ல, வேண்டாம்மா. எனக்கு யாரோட இறக்கமும் கருணையும் வேணாம்மா. பொம்மிக்குன்னு மானம் மரியாதை எல்லாம் இருக்கு. எதையும் கேட்காம எதையும் சொல்லாம இந்த மேடையில கொண்டு வந்து உட்கார வச்சதெல்லாம் எதுக்குமா? எனக்குன்னு எந்த மானம் மரியாதைன்னு எதுவுமே இல்லையா? அப்ப என் மானத்துக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? என்ன பொம்மி? அம்மா எதுவும் பேசாதம்மா. இந்த பொம்மி ஏழைதான். இங்கிலீஷ் கூட தப்பு தப்பாதான் பேசுவா. ரோடு ரோடா தெரிஞ்சு அதிரசத்தை வித்து உழைச்சு சாப்பிடுவா. அதுல வர 1 ரூபா காசு அவளுக்கு போதும். ஆனா பொம்மி என்ன வேணாலும் பண்ணலான்னு யார் வேணா நினைச்சிட கூடாதுமா. தாத்தா உடம்பு சரியில்லாம அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுனாலதான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா இந்த நிமிஷமே உன்னை கூட்டிட்டு நான் இங்க இருந்து கிளம்பி இருப்பேம்மா. பொம்மி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. நீ எப்படி தாத்தாவை முக்கியம்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் தாத்தா முக்கியம் நினைச்சுதான் அதெல்லாம் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணங்கிறது தாத்தாவோட வேண்டுகோள், அவரோட ஆசை. ஒன் அண்ட் ஒன்லி நான் தாத்தாவுக்காக மட்டும்தான் இதை பண்றேன். தாத்தா தன்னாலதான் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்றாரு. அதனாலதான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கஷ்டப்படுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்காக சாமி முன்னாடி போய் அழுதல்ல. இப்போ ஒரு மனசை சாந்திப்படுத்துறதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ தாத்தாவுக்காக அழுததெல்லாம் நாடகமா? என்ன சார் பேசுறீங்க? தாத்தா கிட்ட எதுக்கு சார் நாடகம்? நீங்களும் சேர்ந்து அப்படி நினைக்கிறீங்களா? தாத்தாவை நான் என் மனசுல வச்சிருக்கேன் சார், என் கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன். அவர் என் கடவுள் சார், கடவுள். அவருக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அவரு நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். அப்போ அலறத நிறுத்த. இப்ப எது நடக்குதோ அதை நடக்க விட.
நித்யபுஷ்டாயே நமஹ ஓம் விவாகர்யே நமஹ ஓம் அதித்யே நமஹ ஓம் தித்யே நமஹ ஓம் தீப்தாயே நமஹ ஓம் வசுதாயே நமஹ ஓம் வசுதாரண்யே நமஹ ஓம் கமலாயே நமஹ ஓம் காந்தாயே நமஹ ஓம் காமாயே நமஹ ஓம் க்ஷீரோதசம்பவாயே நமஹ ஓம் அனுகிரகப்பதாயே நமஹ ஓம் புத்தயே நமஹ ஓம் அனகாயே நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் கௌரிபுத்ராய நமஹ ஓம் கணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ ஓம் மகாயாய நமஹ ஓம் பூதாய நமஹ ஓம் தக்ஷாய நமஹ ஓம் அத்யக்ஷாய நமஹ ஓம் ஜலப்பிரியாய நமஹ ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ. என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் நிறுத்துங்க. மகாலட்சுமி நமஹ. சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பாட்டு பண்ணிட்டே இருக்கீங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏய், மது என்னடா இது? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? நீங்க பேசாதீங்கப்பா, எல்லாம் நீங்க பண்ணதுதான். நீ ஏன்டா உட்கார்ந்திருக்க? முதல்ல எந்திரா. என்ன இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க என்ன கத்தவோ என் விஷயத்துல உரிமை எடுத்துக்கவோ உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன் உரிமை எடுத்துக்க கூடாது? நான் உன் அப்பா, எனக்கு எப்படிடா உரிமை இல்லைன்னு சொல்லுவ? நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா என்னைக்குமே நீங்க எனக்கு ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கிட்டதே இல்லை. சின்ன வயசுல என் அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிங்கல்ல, அவங்க சந்தோஷத்தை கொன்னீங்க, அழ வச்சு அவங்கள சாகடிச்சிங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜெகதீஷ் கோச்சிட்டு போயிருக்கானா, அவன் மனசை நோகடிச்சு உயிரோட சித்திரவதை பண்ண நீங்களும் ஒரு காரணம். நிறுத்துறா. நீங்க இந்த நிமிஷம் இந்த சபையில உங்க மரியாதையை இழக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருந்து உடனே போயிடுங்க. இவங்க எப்ப உள்ள வந்தாங்களோ அப்பவே நம்ம வீடு நாசமா போச்சு. புரோகிதரே, சீக்கிரம் ஆகட்டும். இந்த இதை எல்லார்ட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஓம் பூஸ்வாஹா கணேசன் நமஹ ஓம் புவஸ்வாஹா வாயுவேதன் நமஹ ஓம் சபஸ்வாஹா சூர்யாயதன் நமஹ ஓம் புவஸ்வாஹா ஏப்ரதாயதன் நமஹ ஓம் அக்னயஸ்வாஹா கெட்டி மேடம் மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே மன்னாம் சமதே பஞ்சேவ சர்வாம் சதம் சர்வமங்கலமாங்கல்யே ஸ்ரீ சர்வமங்கலே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வாணி உன் வாக்கு அண்ணன் நிறைவேத்திருச்சுமா. Sid, what happening, Siddharth? நீ ஏன் இவ கழுத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த நீ பண்ணிட்டே சித். ஜெகதீஷ்க்கு என்ன ஆச்சு? ஜெகதீஷ் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டான். அவர் எங்க போனாரு? அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா ப்ளீஸ். தமன், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா? இனிமே என்ன பொறுமை சித்தார்த்? நான் எப்போதுல இருந்து உன்னை வார்ன் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப பார்த்தல, அது மாதிரியே நடந்துருச்சு. தமன்னா படிக்காத பொண்ணுதான், ஆனா தந்திரம் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. பக்காவா நீ நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டல. நீங்க சொல்றதுல பாதி எனக்கு புரியல, ஆனா சத்தியமா நான் மனசறிஞ்சு சொல்றேன், எனக்கு எந்த தந்திரமும் பண்ண தெரியாது. தயவு செஞ்சு என் பொண்ணை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. இங்க நடந்த எந்த விஷயத்துக்குமே என் பொண்ணு காரணம் கிடையாது. ரொம்ப அருமை. அம்மாவும் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மொத்த பேரையும் வலையில விழ வச்சுட்டாங்க. சித்தார்த் தாத்தா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கவரு. அதை யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. இங்க பாரு,
என்ன பாரு, ஒரு தடவை நீ என்ன பண்ணுவ சார்? எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. வேணாம் மேடம், நீங்க அடிச்சா அதை அப்படியே வாங்குறதுக்கு இந்த கைய சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கை உழைக்கிற கை. என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ ரொம்ப இழிவா பேசிட்டீங்க. இது அத்தனையையும் நான் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் தாத்தா மட்டும்தான். அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். இது வரைக்கும் யாரும் என் மேல கை வச்சதில்ல. பொம்மி அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏய், அவ்வளவு திமிர உனக்கு? தமனா ப்ளீஸ் தமனா, அமைதியாரு. நீயே இப்படி எல்லாம் நடந்துக்கிற, தயவு செஞ்சு அமைதியாரு. வேற எப்படி நடந்துக்க முடியும்? இனிமே நீ எனக்கு இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா? வேண்டாம் சார், வேற என்ன சொல்லியும் என்ன சமாதானப்படுத்திடாத. பத்மநாபன் சார் இல்லையா இங்க? அவர் என்கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தாரு. எப்படியாவது சித்தார்த்துக்கும் தமன்னாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாரு. பெரியவர்கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. ஆனா நிலைமை இப்ப தலைகீழா மாறிடுச்சு. நீங்க உங்க பையனுக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்களா? சொல்லுங்கப்பா. நான் இத பத்தி எந்த வாக்கும் கொடுக்கலாமா? இங்க எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சொல்ல போனா சித்தார்த் பண்ணது கல்யாணம் இல்ல, பிராயச்சித்தம். என்னோட வார்த்தைக்காக அவ இத பண்ணியிருக்கான். சித்தார்த்தோ நானோ தமன்னா விஷயத்துல எந்த வாக்கும் கொடுக்கல. இந்த பாருமா, உன் பொண்ணு மனசுல ஆசை இருந்திருக்கலாம், ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் இது இல்லை. அவளை சமாதானப்படுத்துங்க. அவ உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். அவ மனசு எவ்வளவு காயம் பட்டிருக்குன்னு எனக்கும் புரியுது. அதனால உங்க உணர்வுக்கும் நான் மதிப்பு கொடுக்கறேன். பொம்மிய தவறா பேசுறத நாங்க பொறுத்துக்க முடியாது. அவ எங்க வீட்டு மருமக. சித்தார்த், இத பாருப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து அக்னி சாட்சியா பொம்மி உன்னோட பொண்டாட்டி. அவ கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. நீ அவளுக்கு நடக்கிற அவமானத்தை வேடிக்கை பார்க்கறது சரியில்லை. தமன்னா, இனிமே நாம இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. வா போலாம். சார், போகட்டுமா சார்? உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. வா. சரிப்பா, என்னென்னமோ நடந்து போச்சு. சத்தியமா எதையும் யாரும் எதிர்பார்க்கல. இப்ப கடவுள் விருப்பப்படியே எல்லாம் நடந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, மற்ற சடங்குகள் நல்லபடியா நடக்கட்டும். மாப்பிள பொண்ணு ரெண்டு பேரும் முதல்ல அக்னியை சுத்தி வாங்கும். அதுக்கு முன்னாடி மாப்பிள மாலையை போட்டுக்கோங்க. உன்னை என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்றதுன்னு தெரியல. சொல்றதுக்கு வார்த்தையே வரலப்பா. உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சித்தார்த், நீ எனக்கு பேரன் இல்லை,
நீ எனக்கு சாமி. நீ பெருந்தன்மையா நடந்துக்கிட்டதுக்கு நான் தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ப்பா. தாத்தா, என்ன தாத்தா இது? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பொண்ணோட சித்தி சித்தப்பா கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. இன்னும் கொஞ்சம் சாயங்காலம் இருக்குப்பா, அதையும் பண்ணிடு. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்.